பொம்பளை கிட்ட தகராறு பண்றீங்களேடா, வெக்கமா இல்ல? ஆம்பளை வந்துட்டாரு, இவர்கிட்டே தகராறு பண்ணுவோம். வரண்டா. பெருசா உதாருட்ட, ஒரு அடிக்கே சாஞ்சிட்ட. போனவன் வந்துட்டான். திவ்யா வா. தகவல் கிடைச்சிருச்சா? கிடைச்சிருச்சா? கொண்டாந்தியா கொண்டாந்தியா? கொண்டாந்துட்டேன் கொண்டாந்துட்டேன். இதுல தங்கமணி. ஆமா ஆமா, தங்கமணி. அதான் அகிலோட அப்பா. அதான் அப்பா தான். இங்க அம்மாவும் போட்டோல இருக்காங்களா? ஐயோ குமார், அடிபட்டிருக்கு. ஆமா அடிபட்டிருக்கு. இந்த பிளட். ஐயோ மயங்கிட்டான் மயங்கிட்டான். இந்த தண்ணி அடி தண்ணி அடி. லூசு குமார், எனக்கு இது பழக்கம் இல்ல. ஐயோ உன்னையவா குடிக்க சொன்ன. இதை எடுத்து அவன் மூஞ்சில அடி, மயக்கம் தெரியட்டும். இதையா? பின்ன இது டூப்ளிகேட் தானே? டூப்ளிகேட்டா? ஆஹா, இவனுக்கு தலையில அடிபட்ட அதிர்ச்சியை விட இது டூப்ளிகேட்டுங்கிற அதிர்ச்சி தாண்டா அதிகமா இருக்குது. ஏய், யார் மேலடா கைய வச்ச? தப்பு பண்ணா அடிச்சேன். நீ என்ன பெரிய ரவுடியா? கட்டிக்க போற பொண்ணு மேல கைய வச்சா எவனா இருந்தாலும் அடிப்பான். அதுக்கு ரவுடி தேவையில்ல. என் பசங்களை பத்தி எனக்கு தெரியும். பொய் சொன்ன பொழி போட்டுருவேன். யாரையா போய் சொன்னா? முதல்ல நடந்தது என்னங்கறத தெரிஞ்சுக்க. நம்ம ரஞ்சே ராதாகிருஷ்ணன் தெரு மயிலாப்பூர்ல தான் இருக்கேன். பேரு அகிலன். முடிஞ்ச அங்க வந்து பாரு.
மனுஷனுக்கு விலங்கு மனசாட்சி, மனசாட்சிக்கு எதுக்கு விலங்கு? நைஸ் ட்ரெஸ். கலர் கூட ரொம்ப நல்லா இருக்கு. எக்ஸ்கியூஸ் மீ மேம், உங்களுக்கு அந்த ட்ரெஸ் கிடைக்கல மேம்? நீங்க யாரு? நான் இந்த கடையோட இன்சார்ஜ். அந்த ட்ரெஸ் ஆல்ரெடி சோல்ட் அவுட். வாங்க மேம், நான் கொடுக்க சொல்றேன். வாங்க வாங்க மேம், நீங்க போய் அந்த ட்ரெஸ்ஸை பேக் பண்ணி எடுத்துட்டு வாங்க மேம். சரி. 3000 கொடுங்க மேம். Thank you. நினைக்கவே இல்லைல்ல. ஹலோ மேம். என்ன மேம், நான் ஆல்ரெடி சோல்ட் ஆன ட்ரெஸ் வாங்கி கொடுத்துருக்கேன், நீங்க சைலண்டா போறீங்க. என்னடா கடைக்காரன்னு சொன்னா இப்போ இப்படி பேசுறான்னு பாக்குறீங்களா? ஆசைப்பட்டது கிடைக்கலன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும்ல, அதனால தான் வாங்கி கொடுத்தேன். அதே மாதிரி தான் நானும் ஆசைப்படுறேன். பெருசா ஒண்ணும் இல்ல, நான் வாங்கி கொடுத்த ட்ரெஸ்ஸ எனக்காக ஒரே ஒரு தடவை போட்டு காமிச்சீங்கன்னா. What nonsense? நீ என்ன பேசிட்டு இருக்க? நான் யாருன்னு தெரியுமா? ஐயா, இந்த டயலாக்லாம் நிறைய கேட்டாச்சு. அடம் பிடிக்காம போட்டு காட்டினா உனக்கு நல்லது. எனக்கு இந்த ட்ரெஸ் வேண்டாம். என்ன பாஸ், மேடம் போட மாட்டேங்கிறாங்களா? பாட்டலன்னு சொல்லல ஃப்ரெண்ட், உங்களை போட்டு விட சொல்றாங்க. அப்புறம் என்ன, போட்டு விட்டுற வேண்டியதானே? இப்ப என்ன, போட்டு விடணும் அவ்வளவுதானே? ஆமா பாஸ். சரி, போட்டுட்டா போச்சு. போடு, போடு, வெளியா. பெரிய அழகியா?
டேய் இவன் எப்படி நம்மள ஃபாலோ பண்ணி வருவான்? சீக்கிரம் வண்டி ஏறுடா. பாத்து போப்பா. ஐயா அந்த விஜய் வந்துட்டு இருக்கான். வந்துட்டான்டா 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 அவன் வந்துட்டான்டா. வாடா டூப்ளிகேட் ஏசி. டேய் என் தம்பி எங்க? உங்க தம்பி கிம்பி எல்லாம் அப்புறம். அன்னைக்கு இந்த சத்யா கோட்டைக்குள்ளேயே பூந்து என்னையே ஆப்படிச்சுட்டா இல்லையா? அன்னைக்கு உன்னை தூக்கிடலாம்னு நினைச்சான்டா. ஆனா நீ மிஸ் ஆயிட்டா. மவனே இன்னைக்கு நீ மாட்டிக்கிட்டே. டேய் நீ என்ன தூக்குறது நான் உன்னை தூக்குறதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். இப்போ என் தம்பி எங்கடா? போடுறான் அவனே.
என் தம்பி எங்கடா? என் தம்பி எங்கடா வச்சிருக்க? சொல்றா, சொல்லு, சொல்றா, சொல்லு. டேய் தனா, நீ உடனே மும்பை கிளம்பு. நான் கூப்பிடுவதற்கு வர வேண்டாம். ठीक है? ठीक है भैया. ஏரியாவில் எவனா போய் சேர்ந்துட்டானா? சங்கூதுற சத்தம் கேக்குற? தெரியலங்கய்யா. சரி சரி, போய் கோழி எடுத்துட்டு வா. சரிங்கய்யா. நேரம் வந்தா போய் சேர வேண்டியதுதான். என்னது சங்கு சத்தம் நம்ம தோப்புக்குள்ள கேக்குதே? டேய், எவனை புதைக்க ஏன் தோட்டத்துல குழி தோண்டி உட்காந்துருக்க? மன்னடி நாராயண செத்துட்டானா? அதான் அவனை புதைக்கிறதுக்கு குழி நோண்ட சொல்லி ஒரு 500 ரூபாய் துட்டு கொடுத்துட்டு போனா. எப்ப வரேன்னு தெரியல, நான் அதான் ஊதி நிக்கிறேன். புதைக்க குழி தோண்ட சொன்னவன் எவன்? டேய், எவனா நீ? எங்கடா இருக்க? வெளியே வாடா, வெளியே வாடா, ஆம்பளை இருந்தா வெளியே வாடா. டேய், யாரா நீ? கேக்குறல்ல, சொல்றா. டேய், கேக்குறல்ல, சொல்றா. டேய், போலீஸ் சொன்னது நீதானா? மன்னடி நாராயணன்டா. அர்த்தம் தெரியுமா? மண்ணுக்கடியில பல பேர செட்டில் பண்ணவன்டா. எங்கிட்டே காட்டுறியா? மாவானே. ஹலோ, இன்ஸ்பெக்டர் நாகராஜன் சார். நாராயணன் பேசுறேன் சார். நீங்க சொன்ன மாதிரி அவன் என்ன கொல்ல துரத்திக்கிட்டு இருக்கான் சார். இப்போ எங்க இருந்து பேசுறீங்க? என் பண்ண வீட்டுல தான் சார் இருக்கேன். சீக்கிரம் வாங்க சார். டேய், வாடா வாடா மாவனே. வெட்டுன உளி உனக்கா எனக்கான்னு பாத்துடா. வாடா மாவனே.
வா 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 ஐயா ஐயா காக்கே காக்கே கனகவே காக்கே ஹோட்டல் என்னதுண்ணா ஆனா உடம்பு ஒண்ணுதானடா தூக்கேமா சிவாயிலா தப்பிச்சு ஓடிடுவியா பொண்டாட்டி காசுல உடம்ப வளர்க்கணும்னு நினைக்கிறவன் ஆம்பளையே இல்லடா ஆபீசர் అంతాపురం పుణ్యనిక తమిళనాడు మలయాళీ ఇండియన్ ఎంబసీ ప్లీజ్ ఓకే ఓకే విల్ టేక్ కేర్ ఏయ్ చదవలా தள்ளிவா இது வரைக்கும் 18 சென்ட் சமாதி தான்டா நீ இன்னைக்கு அளவு கரெக்டா இருக்குல்ல அப்புறம் அது இல்ல இது இல்லன்னு சொல்லக்கூடாது பேப்பர்ல என்ன இருந்துச்சோ அதே அளவு தான் இதுலயும் இருக்குது என்ன நம்ப முடியாதுன்னு அப்புறமா எங்கிட்ட என்னன்னாச்சு என்னடா அண்ணாச்சி நொன்னாச்சி வாழ்க்கையில என்ன பிச்சை அண்ணாச்சி தொழில் நடக்கிற இடம் என்னடா தொழிலு எங்கிட்டயா கத்துக்கிட்டு தொழிலை பத்தி எனக்கு சொல்றியா அண்ணாச்சி குருன்ற முறையில இதுவரைக்கும் பொறுத்துக்கிட்டேன் என்னடா பண்ணுவ என்ன பண்ணுவ அண்ணாச்சி மரியாதை இருக்காது நன்றி விசுவாசம் இல்லாத மரியாதை எவனுக்குடா வேணும் இந்த கும்பல் முதல்ல எங்கிட்ட வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தவங்க அவங்க மனச மாத்தி இப்ப நீ வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா நான் உன்னை உயிரோட விடலாமா உன்னை உயிரோட விடலாமா
ஐயோ ஐயோ இடுப்பு போச்சே. ஏய் கணேசா, மண்டைய போல காமெடிக்கு விட மாட்டேடா. வாடா டேய். வாடா டேய். வாடா. ஐயோ அம்மா. ஐயோ. அம்மா. ஐயோ. அம்மா. ஐயோ. டேய் கால விடா டேய். டேய் இது வாடா விடா டேய். பாவி பயல. இது இருக்கலடா. ஐயோ. ஐயோ ஐயோ என்ன நேரமா இவங்கிட்ட வந்து இன்னைக்கு மாட்டிக்கிட்டமே. ஆனா பாவிட்டா கலைச்சா போட்டாங்க நாலு முண்டாட்டிடா டேய். தெரியுதுல்ல, செதறி போயிடுவேன். எந்த தொழிலும் பண்ண மாட்டேன். ஐயோ ஐயோ என் தம்பி என் கல்ல தூக்கி இருக்கான் பாரு. அது பையன் ஏன்னா கணேசா, இந்த வெள்ளை நாட்டு மேல கைய வச்சுட்டீங்களே, நிமிஷத்தை எண்ணிக்கடா. உன்னை உள்ள முடிச்சு தள்ளல. எங்க அப்பா கருப்பனுக்கு பிறந்த வெள்ளை இல்லடா. உறப்புலயே பிரச்சனை. பேரை பாரு, கருப்பன் வெள்ளையனு. பாப்பா ஐயோ ஏய் வாங்கடா. நான் புளிப்பா காட்டுறீங்க. ஏய் எவன்டா அவன்? வாங்கடா. ஓடி ஓடி ஏரியா பக்கமா இருக்கடா. ஓடி ஓடுறா.
குடத்தை கொடுக்க நான் போய் தண்ணி ஊத்திட்டு வரேன். வேணாண்டி, ஏன் தான் வயசுக்கு வந்தியோ இப்போ சீரழிய போற. நல்ல நேரம் வந்துட்டு வா. என்னடி பாக்குற? வாடி. ஏய் ஒண்ணு தாண்டி வாடினா. ஏய் புடிடா அவன. ஏய் வாங்க. ஏய் வாங்க வாங்க சீரா. புடிடா அவன. மூணு பேர் அவுட்டு. கதிர் அன்னைக்கு 3 புள்ளி. ஏற விடுறான், ஏற விடு, ஏற விடு, நல்லா ஏற விடுறான். காப்பாத்துங்க. அவ பெரிய தம்பி ஐயாவோட அடிமை. அவளை மரியாதையா திருப்பி அனுப்பிடு. இல்ல பெரிய தம்பி ஐயா அவங்க எல்லாம் சும்மா விட மாட்டாரு, ஒட்டு மொத்தமா அடிச்சிருவாரு. எச்சக்கல்ல நாய, எந்த காலத்துல வந்து அடிமை உடமைங்கிற? சுதந்திர நாட்டுல யாரு எவனுக்கும் அடிமை இல்லடா. இன்னொரு நிமிஷம் இங்க நின்னீங்க, உங்க உடம்புல உசுர் இருக்காது. பெரிய தம்பி ஐயாவோட ஆட்களை பார்த்தாடா உடம்புல உசுர் இருக்காதுங்கிற? யமனா விருந்துக்கு கூப்பிடுங்கடா. உங்களுக்கு எல்லாம் அறிவு காலம் நெருங்கிட்டு. யாருடா யம? நாங்க தாண்டா உங்க அக்கிரமக்கார பெரிய தம்பிக்கு யம. உங்களை உசுரோட விட மாட்டோம். ஓடி போங்கடா. என்னது ஓடி போகணுமா? ஏய் அவளை இழுத்துட்டு வாடா. வச்சுட்டு போறேங்க. காப்பாத்துங்க. எங்க
ஒன்றுண்டா அவன் ஒண்ணு பண்ணிடாத. டேய் தீட்டு பாத்தா தீட்டு ஆனா படுத்த தீட்டு இல்லையாடா. இனி எங்க பொண்ணுங்க மேல பெரிய தம்பி ஆசைப்பட்டான் அவ உடம்புல உயிர் இருக்காத போய் சொல்றான். போடா போடானா. உன்கிட்ட நான் ஒரு உதவி கேட்கலான்னு வந்திருக்கேன். எவனால என் காலு போச்சோ, எவனால என் வாழ்க்கை போச்சோ, அந்த ராஜசேகர் அவன் பொண்டாட்டியும் இப்ப இதே ஊருக்கு வந்திருக்காங்க. அவனை நான் கொல்லணும். இது உங்க குமாரசாமி கிட்ட சொன்னா அவனே செஞ்சிருவானே. செய்யலையே. அகில் குமாரசாமியோட புள்ள உயிரோட இருக்கிறதா கதை விட்டதை நம்பி தான் புள்ள மேல இருக்க பாசத்துல ராஜசேகரை மன்னிச்சுட்டான். அவன் வேணாலும் மன்னிக்கலாம், ஆனா நான் மன்னிக்க மாட்டேன். ஓகே ஓகே, இந்த டீலை உனக்காக நானே முடிச்சு தரேன்னு வை. அதனால எனக்கு என்ன பிரயோஜனம்? உன் பொண்ணு இப்ப அவ என் பாதுகாப்புல தான் இருக்கா. என் பொண்ணு எனக்கு வேணும், ஆனா கூடவே இன்னொன்னு கிடைச்சா ரொம்ப சந்தோஷப்படுவேன். என்ன வேணும்? திருமல 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 டாடி என்ன இதெல்லாம்? சும்மா ஒரு பிசினஸ் டீல்மா, மீட்டிங் எனக்கு நம்ம குமாரசாமிக்கு. ஏய் அட வாயா சீக்கிரம், என் பொண்ணு ஏர்போர்ட்ல டிராப் பண்ணு. ஏர்போர்ட்டா? எதுக்கு? முதல்ல ராஜசேகர் எங்க இருக்கான்னு காட்டு. புதுசா வில்லனானா போதுமே, எதையும் நம்பாதீங்க. பஸ்ஸுக்குள்ள எட்டி பாரு. டேய் திருமல துரோகி, வேணாம் விட்டுரு. நொன்ன அம்மாடி, நீ உடனே பிளைட்ட புடிச்சு ஃபாரின்ல போய் செட்டில் ஆகி விளையாட ஆரம்பி. அப்பா இந்த விளையாட்டுலாம் முடிச்சிட்டு அடுத்த பிளைட்ட புடிச்சு அங்க வந்து கை தட்டுவனா, சரியா? அப்பா வேண்டாப்பா. டேய் இழுத்துட்டு போங்கடா அவளை. அப்பா வேண்டாப்பா. திருமல சும்மா பேசிக்கிட்டு இருக்காரு. முதல்ல இவங்க கதையை முடிக்கணும், இல்ல அகில் வந்துருவான். வந்துருவானா? வந்துட்டான். ஏய் நானா உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டா. ஏய் திருமல உன்னையும் தான்டா. துப்பாக்கி கொடு. இவங்க எல்லாரையும் என் கையாலேயே போட்டு தள்ளணும். குடு. ஏன் அவசரப்படுற? முதல்ல குமாரசாமிக்கு போன் போட்டு ஏர்போர்ட் வழியா வர சொல்லு. வர்ற வழியில ஏன் ஆளுங்க அவனை முடிச்சிருவானுங்க. முதல்ல ஏன் வேலை, அதுக்கப்புறம் உன் வேலை. இல்ல திருமல, முதல்ல இவனை போட்டு போடு போன. சொல்லு நானா. அகில ராஜசேகரன் தப்பிச்சு போயிட்டு இருக்காங்க. என்னடா சொல்ற? உங்களுக்கு ஒரு பையன் இருக்கிறதா அகில் சொன்னது எல்லாம் போய். அவனும் ராஜசேகரன் ஏர்போர்ட் போயிட்டு இருக்காங்க. நீங்க உடனே வாங்க. குமாரசாமி வண்டி வீட்டோட கிளம்பிடுச்சு. இன்னும் 10 நிமிஷத்துல பாம்பு அடிச்சிடும். குமாரசாமி எமனை பார்க்க கிளம்பிட்டான். திருமல துப்பாக்கி கொடு. நானா வேண்டாம், தப்பு பண்ணாத. சொன்னாங்க. ஏய் நானா நானா விளையாடாத நானா, பிளீஸ். விளையாட்டு தாண்டா, எல்லாம் அகிலோட விளையாட்டு. புரியலையா? எப்படி நீ சாகதான் போற? அகில் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு சாவ. டாக்டர் என்ன எதுக்காக வர சொன்னீங்க? டேய் நீயா? நீ எங்கடா இங்க? உங்களை இங்க வர சொன்னதே நான் தான். நானா? இவன் வேற யாரும் இல்ல, நம்ம குமாரசாமியோட பையன். சாமி நந்தா ஏமாந்துட்டார்னா எங்களோட ஃபேமிலி டாக்டர் நீங்க. நீங்களுமா ஏமாந்துட்டீங்க? 2 பேரோட டிஎன்ஏவும் டெஸ்ட் பண்ணிட்டு தான் சொல்றேன். இவன் நம்ம குமாரசாமியோட பையன் தான். நினைச்சிருந்தா இதை நான் எங்க அப்பா கிட்டயே சொல்லிருக்கலாம். ஆனா என்ன வளர்த்தவங்க மேல எந்த தப்பும் இல்ல. இதுக்கெல்லாம் காரணம் அந்த திருமலைதாங்கிறத அவன் வாயாலே எங்க அப்பா கிட்ட ஒத்துக்க வைக்கணும். அதுக்கு உங்க உதவி வேணும். நான் இங்க வந்ததும் இவங்க எல்லாரும் இங்க கொண்டு வந்து சேர்த்ததும் அகில் தான். துப்பாக்கி தான் கையில் இருக்கிறதுக்கு நான் தப்பிச்சு போக மாட்டேன். பேசுனேன் நக்கல.
நடந்த உண்மை எல்லாத்தையும் ஓவாயாலேயே மரியாதையா சொல்ற. அதுக்கு முன்னாடி இவங்க கட்டெல்லாம் அவுத்து விடு. சொல்றா, இல்லன்னா சுட்டுடுவேன். எங்க சுடு பாப்பா? டே, அது ஒண்ணு மாதிரி டம்மி பீஸ்ரா முட்டா போட அந்த கருமத்து கீழே பிளானிங் பண்றாராம. டேய், இவங்க அம்மாவை கொன்னு அந்த பழைய தூக்கி ராஜசேகர் மேல போட்டு அது குமாரசாமிக்கு தெரியாம 25 வருஷமா அவன் கண்ணுல டக்கட டக்கடன்னு விரல விட்டு ஆட்டான்னா நீ சொல்ற கதையை நம்பிடுவனாக்கு. ஆனா ஒப்பால இந்த கதையில எனக்கே தெரியாத மிகப்பெரிய ட்விஸ்ட் என்ன தெரியுமா? இந்த அகிலு அந்த குமாரசாமி மகன்கிறது தான். சூப்பர். இத உன் வாயால நீ சொல்லணும். அதை எங்க அப்பா கேட்கணுங்கிறதுக்காக தான் நான் கட்டுப்பட்டு படுத்திருக்கேன். இதை எப்படா உங்க ஒப்பம் கேட்பான்? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நானாக்கு போன் வந்தது. அது எங்கிருந்து வந்தது தெரியுமா? ஜெய்கோ. டேய், நீ எப்படா கார் கொண்டு வந்த? இந்த 3 பாஸ்போர்ட்டும் அவங்களோடது எங்கிட்ட இருக்குது. அவங்க எப்படி உங்ககிட்ட இருந்து தப்பிச்சு ஓட முடியும்? அப்ப நானா சொன்னது இல்ல, அவனா சொன்னது. நான் வேணா அந்த நானா நம்பரை போட்டு தரேன். டேய், இவங்க அம்மாவை கொன்னு அந்த பழைய தூக்கி ராஜசேகர் மேல போட்டு அது குமாரசாமிக்கு தெரியாம 25 வருஷமா அவன் கண்ணுல டக்கட டக்கடன்னு விரல விட்டு ஆட்டான்னா ஒப்பால இந்த கதையில எனக்கே தெரியாத மிகப்பெரிய ட்விஸ்ட் என்ன தெரியுமா? இந்த அகிலு அந்த குமாரசாமி மகன்கிறது தான். கேட்டு புடுங்கிடுவானா? இன்னும் கொஞ்ச நேரத்துல அவன் சாக போறான்டா. நீ கார்ல பாம் வச்ச, நான் என் நண்பனை வச்சேன். இந்நேரத்துக்கு கார் மாதிரி எங்க அப்பா வந்துகிட்டு இருப்பாரா? வரட்டும், அங்க சாக வேண்டியவன் இங்க வந்து சாகட்டும். போய் அக்கில் அவுத்து விடு. அப்பனை போய் அடிச்சு கொள்ளுகிறா. என்ன நம்ம கிட்ட எவனுமே வர மாட்டேங்கிறான்? என்ன எனக்கு யாரும் கை தட்ட மாட்டேங்க? நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நான் லோடு ஏத்திட்டு இருக்கேன். அங்க திவ்யா ஏர்போர்ட் கூட்டி போயிட்டு இருக்காங்க. போய் காப்பாத்து. அப்ப ஃபைட்ல என் ஹெல்ப் உனக்கு தேவையில்லையா? நீ ராஜசேகர் போய் காப்பாத்து. போ போ.
நீங்க போங்க. கோர்ட் ஆர்டர்னா உடனே இளம்பீங்களே. யோ, உங்க ஓனர் வந்தா படிச்சுக்க சொல்லு. தமிழ் தெரியாது. ஹலோ, வாங்க. சூப்பர். டேய் மச்சி, உன் வீடு 3வது தெரு தானடா? ஆமா. அதுல 5வது வீடு நம்ம கோவிந்த வீடு தானே? ஆமா. அத எப்படிடா? அந்த கோவிந்தனும் கருப்பு, அவன் பொண்டாட்டியும் கருப்பு, புள்ள மட்டும் எப்படிடா சோப்பா? டேய், மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ்டா. விடா, ஏதோ கடவுள் கர்ணா காட்டியிருக்காரு. என்னது கடவுள் கர்ணா காட்டினாரா? என்ன மாதிரி டேய் மச்சி, பொண்ணோட அப்பா ரொம்ப ஏழை போல இருக்குடா. எப்படா சொல்ற? குட்ட பாவாடைய தச்சு கொடுத்திருக்கா. பாவாடை தைக்கும் போது பாப்பா சின்னதா இருந்திருக்கும், இப்ப வளர்ந்து பெருசாயிடுச்சு. இல்ல பங்காளி, அது ஸ்டூடண்ட் அப்படிதான் இருக்கும். டேய், நாம பார்த்து ரசிக்கடா. இருங்கடா, உங்களை போலீஸ்ல சொல்றேன். ஓடி ஓடி, நாங்க பார்க்காத போலீஸா?
டேய் தம்பி என்னன்னா ஏய் வாங்கடா ஏய் தம்பி பொடி பையா சொன்னனே கேட்டியா எப்படி பிளான் பண்ணி அடிச்சோம் பாத்தியா எவன்டா பால் அடிச்சது நீ அடிச்சியா சொல்றா எனக்கு தெரியாதுண்ணா எங்க கிட்ட வச்சுக்கிட்டீங்க அவ்வளவுதான் ஏய் நீதான் ஹீரோவா ஏய் நான் என்ன பண்ணேன் ஏய் என்னடா ஓ நீதான் இவனுக்கு பாசா விளையாட்டு காட்டுறிய பொடிகளை வச்சு என்கிட்ட காட்டு பார்க்கலாம் ஏய் நீ என்ன பெரிய எவனா ரோட்ல போற வர பொண்ணுங்கள்ட்ட கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்க வாடா இந்த மூஞ்ச பாரு பையா அதோ இருக்கான் பாரு அவ உயிரோட இருக்கக்கூடாது போங்கடா
காலேஜ் பிரின்சிபல் இவர் நல்லவர். அது மட்டும் இல்ல இந்த காலேஜ் ஓல்ட் ஸ்டூடெண்ட். அவன் தான் சார் ரவுடி. அவனை பண்ணுங்க சார். ரவுடி என்ன பண்றியா? நல்லா சேர்த்துருக்கு. டேய் உன் சாவு என் கையிலடா. உன்னை எரிக்கிறதா பதக்கிறதா நான் டிசைட் பண்றா. கங்கையா கோவம் நீ டிசைட் பண்ணுக்கோ. நாளை என்னைக்கோ போடா. தப்பிக்க முடியாதுடா. ஏய் கடை என் மேல கை வச்சுக்கிட்டே இல்லையா? ஏய் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளுங்கண்ணே. சிட்டிக்குள்ள ரோடிசம் பண்ணா போட்டுதல சொல்லி ஆர்டர் வந்திருக்கேன். எனக்கு காக்கி சட்டை போட்டு அழகு பாத்தீங்க. உங்களை நான் பணமா பார்க்க முடியுமானே? கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அந்த பிரின்சிபல் வர கம்ப்ளைண்ட் பண்ணிட்டான். நான் என்ன பண்ணுவேன்? வெளியே போனவனே இறக்கி விட்டுறேன். ஜிப்ல இருனே. ஏரியாவுல நான் என்ன பண்ணாலும் அதை கண்டுக்காம அப்படியே போயிட்டே இருக்கணும். இல்லனா செத்து போயிருவேன். கல்பனாவை எனக்கு பிடிச்சிருக்கு. அதனாலதான் கல்பனா எங்க போனாலும் அவ பின்னாடியே நான் போய் அப்படியே அவளை லவ்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அத தப்புங்கிறான்ப்பா. இது நியாயமா? அதானே. இந்த சிவா நல்லவங்களுக்கு ஜட சிவா. உன்ன மாதிரி கச்சடா பொறுக்கி லோக்கலுக்கு ரொம்ப கெட்ட சிவாடா. ஓஹோ சார், நீங்களா? என்ன சார்?
என்னத்துக்காக பழி வாங்க வந்திருக்கியாடா போறம்போக்கு நாய? நான் தானே கொன்னேன். பழி வாங்கணும் கழி வாங்கணும் நினைச்சு வந்த வெட்டி கூழ் போட்டுருவோம். உன்னை கேட்க ஒரு நாதி இருக்காது. ஒருத்த கூட இங்க இருக்க கூடாது. சரி பையா. எல்லாரையும் பேக்கப் பண்ணும்.
சஞ்சய் சரி அவன் உயிரோட இருக்கக்கூடாது கன் கொடு ரமேஷ் அப்பா அவன் எங்க போயிருப்பான் சார் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. முதல்ல நான் போறேன். என்ன யாரும் சந்தேகப்பட மாட்டாங்க. அதுக்கப்புறம் நீ வந்து அட்டாக் பண்ணுங்க. ஓகே கலை சார் டேக் கேர். எஸ் சார். சீக்கிரம் சீக்கிரம் எல்லாத்தையும் வெளியே கொண்டு வா. சீக்கிரம். சார் அண்ணா எங்க உள்ள இருக்காரு. சத்யா 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 வாடா கலை வா. அப்புறம் ஒரு கலை எனக்கு எப்படி தெரிஞ்சிச்சுன்னு பாக்குறியா? உன் மாதிரி இந்த ஒரு விசுவாசம் டிபார்ட்மெண்ட்ல இருக்காண்டா. அவன் எல்லாத்தையும் சொல்லிட்டான். நீ இந்த எல்லாரும் கிளியர் பண்ணுங்க. உன்னை போலீஸ் ஆக்கந்தும் நான் தான், பணமாக்க போறதும் நான் தான். கலை கலை ஏசி வீரபாண்டியன், நீ 59 பேர் போட்டிருக்கலாம்டா. ஆனா இந்த சத்யா 99 பேர் போட்டாவா. 100ஆவதா உன்னை போட்டு தள்ளிட்டு செஞ்சுரி அடிக்கிறேன்டா. இந்த சத்யா சாவு சத்யா கையில தான் இருக்கு. திருட்டு கல்யாணம் பண்ணிக்க முடிவு பண்ணியாடி அவனை நீ எப்படி கல்யாணம் பண்ணிக்கிற நான் பாக்குறேன். எனக்கு பிடிக்கல. எனக்கு என் தயாவை தான் பிடிச்சிருக்கு. காலியை கொண்டு வாங்க. இவனுக்கு முன்னாடிதான் நம்ம 2 பேரோட கல்யாணம். காலி கட்டிட்டேன். சாத்து முகூர்த்தம் தாண்டி அவனை வெட்டா. உன்னையும் தேவையும் காப்பாத்திக்க வேண்டியது உன் பொறுப்பு.
எப்படி இருந்துச்சு டான்ஸ் ஆடிட்டு இருக்க? ஒண்ணு இல்ல, சினம் கொண்ட சிங்கம் தான் நானு. இருந்தாலும் ஒரு மதம் கொண்ட யானை கிட்ட மாட்டிக்கிட்டேன்டா. சரி சரி, ரொம்ப அசிங்கமா இருக்கு. நான் டாக்ஸி பிடிச்சிட்டு வரேன், லக்கேஜ் எடுத்துட்டு வா. சரி டாக்ஸி மயிலாப்பூர் போகணும். அகில், கட்டி போட்டு அடிக்கிறீங்களா? சட்டமா இல்ல? நீங்களா குமாரசாமி ஆளுங்கடா? இல்ல இருந்தா நேர்ல வர சொல்லுங்கடா. உன்னை தூக்கிட்டு வர சொன்னது நானு. எதுக்கு தம்பி வீணா குமாரசாமியை வம்புக்கு இருக்கிற? யாரா நீ? நீ காதலிக்கிறிய திவ்யா, அவளோட காதலிடா. வேணான்னு சொல்ல. எத்தனையோ பேர் பிள்ளைய பெத்து வச்சுட்டு நகனட்டு போட வழி இல்லாம நல்ல துணிமணி எடுத்து கொடுக்க வக்கு இல்லாம வாழ்ந்துட்டு இருக்கான் பாரு. அவங்க பொண்ண லவ் பண்ணு, அவளையே கல்யாணம் பண்ணி தியாகின்னு பேர் வாங்கு. புரிஞ்சுதா? அவளை அடிடாஸ் கம்பெனி விளம்பர கான்ட்ராக்டுக்கு சைன் பண்ணிருக்கேன். 5 கோடி 2 வருஷம். அவ விளையாடணும், விளம்பரத்துல நடிச்சே ஆகணும். இன்னும் 2 நாள்ல ஜெர்மனி போறாமா. இதுக்கு இடையில எவனாவது குறுக்க வந்தான்னு வச்சு இவனை குவாரி கிரஷ்ல போட்டு அரங்கடா. முன்பக காரணமா குமாரசாமி இவனை கொலை பண்ணிட்டான்னு போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஹலோ சார், எங்களை எல்லாம் அடிச்சு போட்டுட்டு குவாரியில இருந்து குமாரசாமி அகில தூக்கிட்டு போயிட்டான் சார். நல்ல வேலைடா, உனக்கு ஒண்ணும் ஆகல. குமாரசாமி தான் போன் பண்ணி உன்னை காப்பாத்தி ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்கதா சொன்னாரு. டேய், ஏற்கனவே 2 முறை அப்பா போன் பண்ணாரா. இன்னைக்கு நீ கண்ணு திறக்கல. நானே அப்பாவுக்கு போன் பண்ணி வரவழைக்கலான்னு இருந்தேன்டா. என்னடா நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீ பாட்டு கிளம்புற? அகில், 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 டேய் இல்லடா, எங்க போறேன்னு சொல்ல மாட்டியா? திவ்யா வீட்டுக்கு. நான் இப்ப போகலன்னா அவ என்னை விட்டு போயிடுவா. திவ்யா, என்ன இன்னும் ரெடி ஆகலையா? அகில் என்கிட்ட பேசவே இல்லப்பா. உங்ககிட்ட எப்படி பேசுவான்? அதான் என்கிட்ட பேசிட்டான்ல. என்ன சொன்னப்பா? அங்கிள், நான் நெக்ஸ்ட் வீக் ஜெர்மன் போறேன். அங்க போய் திவ்யாவை சர்ப்ரைஸா மீட் பண்ணி ஷாக் தர போறேன்னா. பட் இதை உங்கள்கிட்ட சொல்ல வேண்டாம்னா. ஆனா நீ ஃபீல் பண்ணா என் மனசு தாங்கதில்லை செல்லம். கமான், டைம் ஆச்சு. சுசீலா உனக்கு ஏர்போர்ட்ல வெயிட் பண்ணிருப்பா. சீக்கிரமா கிளம்பு. திவ்யா, ஃளைட்டுக்கு டைம் ஆகுது. வந்துட்டேன்ப்பா. என்னப்பா இங்க நிக்கிறீங்க? ஓ ராசிப்படி பின்வாசல் வழியா போனா கப்பு நிச்சயமா. நம்ம ஜோசியர் சொல்லிருக்காரு.
பாய். பாய். திவ்யா, திவ்யா. Hey, what is this? கண்டதையும் உன் இஷ்டத்துக்கு பத்திரிக்கையில எழுதுன, எழுத கை இருக்காது, வெட்டி எடுத்துருவோம். என்ன நீ என்ன இங்க? சார் இவங்க ஓ, அந்த கவர் ஸ்டோரி எழுதுறதுக்காக இவங்க உன்னை கவர் பண்ண வந்திருக்காங்கல்ல? நான் ஒரு சாதாரண வக்கீல். இந்த கிரிமினல் கேஸ் எல்லாம் வாதாடிட்டு இருக்கேன். அதனால ஒரு தப்பு பண்ணா அதுக்கு தண்டனை கிடைக்கணும் இல்லையா? காலேஜ் டேஸ்ல தான் இந்த மாதிரி எல்லாம் நான் சண்டை போட்டிருக்கேன். கணக்கு இன்னும் முடியல. பதிலுக்கு பதில். உன்னை கல்யாண மண்டபத்துக்கு ஏன் கூட்டிட்டு வந்திருக்காங்கன்னு பாக்குறியா? உன் கல்யாணம் நின்னு போனதுல எனக்கும் ரொம்ப வருத்தமா இருக்கு. அதனால உன் நின்னு போன கல்யாணத்தை நடத்துறதுக்காக தான் இங்க கூட்டிட்டு வர சொன்னேன். மாப்பிள்ளை யாருன்னு யோசிச்சுட்டு இருக்கியா? அங்க பாரு. எனக்கு கல்யாணம். நீ வந்துட்டு போனதுல இருந்து என்ன எதுவுமே செய்ய விட மாட்டேங்கிறான். உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி ஒரே அடம். அவனுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். உன்னோட கல்யாணம் தன்னால நின்னு போச்சுன்னு நினைச்சியா? நீங்க என்ன சொல்றீங்களோ அதை அப்படியே சொல்லிடுறேன் சார். என்ன விட்டுருங்க சார், என்ன விட்டுருங்க. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் எனக்கு பிறந்த ஒரே பையமா இப்படி வேற ஆயிட்டான். இங்க பாருங்க, நீங்க ரொம்ப தப்பா பேசுறீங்க. எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம். நீங்க கொடுத்த பணத்துக்கு என் வீட்டை வேணா எடுத்துக்கோங்க. தயவு செஞ்சு எங்களை விட்டுடுங்க, நாங்க போறோம். ஐயா சொல்றதுக்கு ஒத்துக்கோமா, இல்லன்னா நீயும் உங்க அப்பா மாதிரி மேல போயிடுவ. நல்லவங்களுக்கெல்லாம் நான் ஜட சிவா, உங்களை மாதிரி கெட்டவங்களுக்கெல்லாம் பொறுக்கி பொறம்போக்கு லோக்கலுக்கு லோக்கல் இந்த கெட்ட சிவா. இட்லி வடை தோசை பூரி யார் யாருக்கு என்னென்ன வேணும் எல்லாமே எடுத்துக்கங்க வாங்க. இந்த அப்படி எடுத்துக்கோ. ஓ வணக்கம் தலைவரே. வணக்கம் வணக்கம் பாஸ். கண்ணா நீ அம்மா கிட்ட போடா. இவன் யாரு, இங்க எப்படி வந்தா, எதுக்காக வந்தான்னு யோசிச்சுட்டு இருக்கா அதானே? நாங்கெல்லாம் ரொம்ப நல்லவங்க. கல்யாணம் நடக்குதுல்ல அதான் வந்தேன். ஓ கூல் கூல் கூல். ஏய் கல்பு, எதுக்காக அழுதுட்டு இருக்க? அதான் நான் வந்துட்டேன்ல. இவன் யாரா, எதுக்காக நடுவுல வந்து டிஸ்டர்ப் பண்றான்னு யோசிக்கிறீங்க? மாப்பிள்ளை வீட்டுல இருந்து மாப்பிள்ளை சார்பா இத்தனை பேர் வந்திருக்கும் போது பொண்ணு வீட்டு சார்பில இருந்து ஒருத்தனாவது இந்த கல்யாணத்துக்கு வரணும்ல, அதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன். யாரா நீ? அதான் நான் சொல்றேன்ல, கல்யாண பொண்ணுக்கு நான் உமா கொடுக்கறேன், அவ சும்மா நிக்கிறானா அவளுக்கு நான் யாரா இருப்பேன்? லவ்வர்மா, அவளோட லவ்வரு. இந்த விஷயத்தை ஏன்டா என்கிட்ட முன்னாடியே சொல்ல? இந்த விஷயம் எனக்கே இப்பதானே தெரியும். இது 7 ஜென்மத்து லவ், இவதான் நான் உயிருக்குயிர காதலிக்கிறடம்.
எவனோ விட்டுட்டு போயிட்டான்னு நினைச்சுதான் ஐயோ பாவன்னு சொல்லி இவளுக்கு என்னோட பையனை கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு நினைச்சேன். இப்போ இவன் எங்க இருந்துடா வந்தான்? இப்போ இவளுக்கு என் பையனை கல்யாணம் பண்ணி கொடுத்தா தூங்கும் போது இவனை நினைச்சுக்கிட்டு தான் தூங்குவா. என் பையனுக்கு அப்படி ஒரு பொண்ணு வேண்டாம். என் பையனுக்கு இவளை விட நல்லா இருக்கிற ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். வேணா வேணா எனக்கு தாலி தாலி கல்யாணம் வேணா. அழட்டும் விடு. டேய் அவளை கூட்டிட்டு போடா. இதுடா நியாயம்னா. ஏய் உன் அண்ணன் கிட்ட கத்துக்கோ, இல்லனா லைஃப் பூரா இப்படி பக்கத்துல நிக்க வேண்டியதுதான். பாஸ் உண்மையா சொல்றேன் பாஸ், நான் இது வரைக்கும் பார்த்ததுலே ஜென்யூனான நல்ல ஒரு வில்லன் நீ மட்டும் தான் பாஸ். வா கல்பு. பாஸ் நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறோம். லவ் மேரேஜ் பாஸ், ஆசீர்வாதம் பண்ணுங்க. தேங்க்யூ பாஸ். கொலை பண்றதுல 3 விதம் இருக்கு. முன்னாடி இருந்து, பின்னாடி இருந்து, டைம் பார்த்து போடுறது. என்னோடது 3வது விதம்டா. சிவா சிவா ஐயோ சிவா சிவா என்னடா சிவா அவளை தூக்கிட்டு போய் தாலி கட்டுறா. சிவா பைத்தியக்கார உன்னோட கல்பனாவுக்கு தாலி கட்ட போற. டேய் சிவா எழுந்துடுறா. டேய் ஏன்டா இப்படி அநியாயம் பண்றீங்க? டேய் அவளை விடுறா சிவா. சிவா சிவா புடி புடி கல்யாணம் கல்யாணம் புடி. சிவா 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 விடு விடு சிவா. சிவாவை விடுறா விடு. சிவா 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 கல்பனா சிவா சிவா அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் 5 லட்சம் கொடுத்து வாய் அடைச்சிட்ட. இப்ப ஏன் வாய் அடைக்க நீ என்னடா செய்ய போற? ஆல்பர்ட் கத்தாத. உனக்கு எவ்வளவு வேணும் கேளு, கொடுத்து அனுப்புறேன். எனக்கு பணம் தேவையில்லடா, பணம் இருக்குன்ற திமிராடா. நான் கிளப்ல இருந்து பேசுறேன்.
தலிக்குளம் ஜோஸ் குட்டியே யாரோ ஒரு ஆளு இங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. நீங்க உடனே வாங்க சார். என்ன ரவுடியாடா? அந்த எஸ்டேட் கேஸ்ல அவளோட அண்ணன் தான் இவன். பாம்பேல இருந்து வந்துட்டானா? இவனை நான் பாத்துக்கிறேன். உடுக்க வேண்டியதை கொடுத்தா தன்னால வழிக்கு வரா. எதிர்ப்போங்க.